போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் வழி நடந்திட விரைந்து வாருங்கள். வாருங்கள், வாருங்கள், திருக்குலமே வாருங்கள், காலதேவன் வழியில் நடந்திடவே வாருங்கள். வாருங்கள், வாருங்கள், திருக்குலமே வாருங்கள், காலதேவன் வழியில் நடந்திடவே வாருங்கள். அன்பின் வழி நாளும் நடந்திட, உண்மை வழி தியாகப் வழி உறவினில் இணைவோம். அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட, உண்மை வழி தியாகப் வழி உறவினில் இணைவோம். சுமை நீக்கி இன்று சுகம் காண கூடுவோம். பொருள் வாழ்வை நீக்கியே அருள் வாழ்வு தேடுவோம். இதயத்தில் இறைவனை நாளும் ஏற்று மகிழ்ந்து வாழ். இனிய வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் வழி நடந்திட விரைந்து வாருங்கள். வாருங்கள், வாருங்கள், திருக்குலமே வாருங்கள், காலதேவன் வழியில் நடந்திடவே வாருங்கள். வாருங்கள், வாருங்கள், திருக்குலமே வாருங்கள், காலதேவன் வழியில் நடந்திடவே வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சிவகங்கை மறைமாவட்டத்தில் சிவகங்கை பங்கு முத்துப்பட்டி கிராமத்தில் எம் வியாகுல அன்னை மரியின் ஊழியர் சபையினரால் நடத்தப்படும் அன்னை நலவாழ்வு இல்ல சித்த மருத்துவமனையைச் சார்ந்த நாங்கள் அனைவரும் இணைந்து இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிறோம். அன்பு இறை மக்களே, இன்று பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு திருப்பலியில் இறைவனின் முன்னிலையில் நன்றியோடும் நம்பிக்கையோடும் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் தம் பணியை செய்ய தேர்ந்தெடுத்தவருக்கு தாவீது வீட்டின் திறவுகோலை அவன் தோள் மீது வைப்பேன் என்று கூறுகிறார். அதாவது அதிகாரம் என்பது ஆட்சி செய்வதற்காக அல்ல, மாறாக இறைவன் நமக்கு கொடுத்த பொறுப்பை உண்மையுடனும் அன்புடனும் நிறைவேற்றுவதற்காக என்பதை நினைவூட்டுகிறது. 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் இறைவனின் ஞானத்தையும் அறிவையும் வியந்து அவரிடமிருந்தே அனைத்தும் அவர் வழியாகவே அனைத்தும் என்கிறார். நமது அறிவும் திறமையும் இறைவனிடமிருந்து கிடைத்த கொடைகள் என்பதை உணர்ந்து அவற்றை பிறரின் நலனுக்காக பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். நற்செய்தியில் இயேசு தம்மை பற்றி மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டபின் சீடர்களிடம் நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார். நமது வாழ்க்கையாலும் பணியாலும் பிறரிடம் காட்டும் அன்பாலும் இயேசுவை அறிந்தவர்கள் என்பதை வெளிப்படுத்துவதே நமது அழைப்பு. இந்த அழைப்பை முன்னிட்டு அன்னை நலவாழ்வு இல்லத்தின் மருத்துவ பணிகளிலும் நலவாழ்வு பணிகளிலும் ஈடுபடும் அனைவரையும் இறைவனிடம் அர்ப்பணிப்போம். நோயுற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் துன்பப்படுவோர்க்கு ஆறுதலையும் உதவி தேடுவோருக்கு அன்பையும் வழங்கும் பணியாளர்களாக நாம் தொடர்ந்து செயல்பட இறைவன் அருள் புரிவாராக. இந்த நன்றியுணர்வோடும் நம்பிக்கையோடும்
இன்றைய திருப்பலியில் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத் தருவதை மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும்.
அதனால் மாறி வரும் உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ளச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வசனங்கள் 19 23 முடிய. உன்னை உன் பதவியிலிருந்து இறக்கி விடுவேன், உன் நிலையிலிருந்து கவிழ்த்து விடுவேன். அந்நாளில் இலக்கியாவின் மகனும் என் ஊழியனுமாகிய எலியாக்கை நான் அழைத்து உன் அங்கியை அவனுக்கு உடுத்தி உன் கச்சையை அவன் இடுப்பில் கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையில் ஒப்படைப்பேன். எருசலேமில் குடியிருப்போருக்கும் யூதா குடும்பத்தாருக்கும் அவன் தந்தையாவான். அந்நாளில் தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளில் மேல் வைப்பேன். அவன் திறப்பான், எவனும் பூட்ட மாட்டான். அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான். உறுதியான இடத்தில் அவனை முளை போல அடித்து வைப்பேன். அவன் தன் தந்தையின் குடும்பத்தாருக்கு மேன்மையுள்ள அரியணையாக இருப்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனத்திற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உறைபவர். எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர். ஆனால் சிறுகுற்றோரை தொலையில் இருந்தே அறிந்து
உமது பேரன்பு உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் உள்ளது உமது பேரன்பு. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 33 முதல் 36 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது, அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை, அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை, அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? நமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவன் யார்? அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 13 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் எனச் சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெஸ்ஸியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
இயேசு கிறிஸ்துவில் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பொதுக்காலம் 21வது ஞாயிறு வழிபாட்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே கடவுள் நமக்கு அருமையானதொரு செய்தியினை வழங்குகின்றார். 3 வாசகங்கள் வழியாக சொல்லக்கூடிய செய்தி, கடவுளுடைய மறை உண்மைகளை நாம் அறிவதும், உலக ஞானத்தை பெறுவதும், அதிகாரத்தில் இடம் பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறுவதும் அது கடவுளுடைய அருளால் தான் என்ற மைய சிந்தனையை நமக்கு 3 வாசகங்களும் அழகாக சுட்டி காட்டுகின்றன. முதல் வாசகத்தில் இஸ்ராயல் நாட்டில் எசேக்கியா அரசராக இருந்த பொழுது செபுனா என்ற ஒரு அலுவலர் அதிகாரம் பெற்றவராக, ஆணவம் பெற்றவராக, எல்லா வளங்களையும் பெற்று வாழக்கூடிய ஒரு பெரும் மனிதராக தன்னை பாவித்து கொண்டார். அதன் வழியாக அவர் எந்த அளவுக்கு செல்கிறார் என்றால், தனக்கு வேண்டிய ஒரு கல்லறையை ஒரு அருமையானதொரு மலை மீது குடைந்து அது அவ்வளவு அருமையாக இருக்க வேண்டும் என்பதையும் அவரே திட்டமிடுகிறார். எனவேதான் கடவுள் எசேயா இறைவாக்கின் வழியாக அவருக்கு சொல்லக்கூடியது, நாம் வாழ்வதும் இயங்குவதும் அவரிலேதான், அவரால் தான் அனைத்தும் நமக்கு கிடைக்கின்றன, அவர்தான் படைப்பை நம்மை படைத்திருக்கிறார், நமக்கு வாழ்வு கொடுக்கிறார் என்பதை இந்த செபுனா புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நீ இதை புரிந்து கொள்ளாமல் இந்த வாய்ப்பினை பெற்றிருக்கிறாய் என்பதற்காக நீ செல்வச் செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் நீனே திட்டமிட விரும்புகிறாய். ஆனால் இந்த வாய்ப்புகள் என்பது உனக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டது. இறைவன் உனக்கு அருள் பாவித்து உனக்கு வேண்டிய ஆற்றலை, வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பினை நீ பயன்படுத்தி நீ மக்களுக்கு சேவை புரியாமல், மக்களுக்கு வேண்டிய பணிகளை செய்யாமல், உன் வளத்தை பெருக்கவும், செல்வத்தை பெருக்கவும், உனக்கு வேண்டிய ஆற்றலை, ஆணவத்தை பெருக்கிக் கொண்டே செல்வது நீ சரியல்ல என்ற செய்தியினை தெளிவாக சுட்டி காட்டுகின்றார். எனவே உன்னுடைய பதவி இப்பொழுது பறிக்கப்படும். நீ அழைக்கழிக்கப்படுவாய், நீ துரத்தப்படுவாய், நீ நாடில்லாது, ஒரு வாழ்வதற்கு ஏற்ற ஒரு சூழல் இல்லாது ஒரு அனாதை போல, கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரே என்ற எண்ணத்தை நீ பெறுவாய் என்பதை அவருக்கு செய்தியாக கொடுக்கின்றார். எதற்காக இந்த செய்தியாக கொடுக்கிறார் என்றால், அவர் மனம் மாற வேண்டும் என்பதற்காக, மனமாற்றம் பெற வேண்டும். மனமாற்றம் பெற்று மீண்டுமாக கடவுளோடு கொண்டிருக்கக்கூடிய உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியினை அவர் சுட்டி காட்டுகிறார். அவருடைய இடத்தில் இன்னொருவரை, இல்கியாவின் மகன் எலியாக்கிமை நியமிப்பேன் என்று அழகா சொல்கிறார். அவருக்கு வேண்டிய அதிகாரம் அனைத்தும் கொடுக்கப்படுகிறது. என்ன கொடுக்கப்படுகிறது என்றால், தடை செய்வதற்கும் பூட்டுவதற்கும். எதை பூட்டுகிறாரோ அதை யாரும் திறக்க முடியாது, எதை திறக்கிறாரோ அதை யாரும் பூட்ட முடியாது என்ற அளவுக்கு கடவுள் அதிகாரத்தை கொடுக்கிறார். கடவுள் ஞானத்தை கொடுக்கிறார் என்பது போல கடவுள் அவருக்கு வேண்டிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார் என்றால், செய்வதை கடவுளுடைய விருப்பத்தால் செய்கிறார், கடவுளுடைய அருளால் செய்கிறார். கடவுள் அவருக்கு இந்த வாய்ப்பினை, இந்த ஆற்றலை கொடுக்கிறார் என்பதை செய்தியாக சுட்டி காட்டுகின்றார். 2வது வாசகத்தில் பவுலடிகளார் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் அழகாக சொல்லக்கூடியது, எல்லாமே நாம் பிறந்தது முதல் நம்முடைய பிறப்பு, அது நம்முடைய வாழ்வு, நாம் இயங்குவது, நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த உலக ஞானம், இந்த உரோமையருக்கு சொல்லக்கூடிய செய்தி, இந்த உலக ஞானம் அல்லது இந்த நம்முடைய இந்த பெரும் அறிவு நாம் பெற்றிருக்கிறோமே, இந்த அனைத்துமே அந்த கடவுளுடைய அருளால் தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். கடவுளுடைய ஞானம், கடவுளுடைய ஆற்றல், கடவுளுடைய வல்லமை நம்மில் செயல்படுகிறது. அவ்வாறு செயல்படும் பொழுது நிச்சயமாக நாம் அதிக அறிவு பெற்றவர்களாக, ஞானம் பெற்றவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் இயங்கக்கூடிய சக்திகளை, இயங்கும் தன்மையை, செயல்பாடுகளை அனைத்தையுமே நாம் புரிந்து கொள்கிறோம் என்றால், அது கடவுள் அதை புரிந்து கொள்வதற்கு வேண்டிய ஆற்றலை நமக்கு வழங்கி இருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்ற செய்தியினை அழுத்தம் திருத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உரோமையருக்கு சுட்டி காட்டுகிறார். எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் பெருமை பாராட்டி கொள்ளக்கூடாது, அல்லது பிற இனத்து மக்களாக இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியுமே, எங்களுக்கு கடவுள் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய நிலைக்கு சென்று விடக்கூடாது. அது அந்த அறிவு ஆற்றல், அந்த ஞானம், அந்த புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, இன்னும் அதிக அபரிமிதமான செயல்பாடுகளை நாம் செய்கிறோம் என்றால் அது கடவுளுடைய கிருபையால் செய்கிறோம் என்பதை பவுலடிகளார் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் அழகாக சுட்டி காட்டுகிறார். நற்செய்தி வாசகத்தில் கடவுளுடைய மறை உண்மைகளை புரிந்து கொள்வது, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று இயேசு தம்முடைய சீடர்களுக்கு கேட்கின்றார். அவர்
உம்மை எலியா எனவும் இறைவாக்குனருள் ஒருவர் எனவும் சொல்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். நீங்கள் யார், நான் யார் என சொல்கிறீர்கள் என்று கேட்டபொழுது பேதுரு அழகா சொல்கிறார், நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன். இதற்கு பதில் கொடுப்பது அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய செய்தி, இது தந்தையால் வெளிப்படுத்தப்படாமல் யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. எந்த ஒரு மனிதரும் கடவுளுடைய அருளால், தந்தையாகி இறைவனுடைய அருளால் அன்றி இதை புரிந்து கொள்ள முடியாது. கடவுளுடைய மறை உண்மைகளை புரிந்து கொள்ள முடியாது. எனவே உனக்கு கடவுள் கிருபை செய்திருக்கிறார், அருள் பாவித்திருக்கிறார். உனக்கு நீ சாதாரண மனிதராக இருந்தாலும் உனக்கு இந்த தெளிவினை, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்பதை, நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன், கடவுளால் இந்த மக்களை மீட்டெடுப்பதற்காக அனுப்பப்பட்டவன், அதுவும் வாழும் கடவுளுடைய மகன் என்பதை புரிந்து கொள்வதற்கு, எனவே கடவுள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற மறை உண்மைகளை நீ புரிந்து கொண்டிருக்கிறாய். புரிந்து கொள்வதற்கு அந்த அருளால், கடவுளுடைய அருளால் நீ அதை புரிந்து கொள்கிறாய் என்பதை தெள்ள தெளிவாக நற்செய்தி வாசகத்தில் சுட்டி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, இது நமக்கு என்ன செய்தி கொடுக்கிறது? இந்த 3 வாசகங்களும் நமக்கு என்ன செய்தியாக வழங்குகின்றன என்று சிரித்து பார்க்கும் பொழுது, கடவுள் சார்ந்து வாழ வேண்டும். கடவுள் வாய்ப்புகளை கொடுக்கிறார் என்றால் செல்வம் கொடுத்தாலும் சரி, அதிகாரத்தை கொடுத்தாலும் சரி, ஞானத்தை கொடுத்தாலும் சரி, அல்லது அவருடைய மறை உண்மைகளை, கடவுளுடைய மறை உண்மைகளை, உலக யதார்த்தத்தின் மறை உண்மைகளை, நமது வாழ்வின் மனித உண்மைகளை, அல்லது மனித வாழ்வினுடைய மறை உண்மைகளை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் இது கடவுள் கொடுத்த கிருபை என்ற நன்றி உணர்வோடு, என்ற உளப்பாங்கோடு நாம் பயணம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுகின்றன. நற்செய்தி வாசகத்தை இன்னும் நான் சற்று உரசி பார்க்க விரும்புகிறேன். கடவுள் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இத்தாலி இறையியலார் ஒருவர், மார்ச்செலோ பெர்தோனி என்பவர் அழகா சொல்வார், இந்த ஞானம், இந்த மூவொரு கடவுளை பற்றி அறிவு எப்படி மனிதர்களுக்கு கிடைத்தது, கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார் என்பதை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி புரிந்து கொண்டார்கள் என்று சிந்தித்து பார்க்கும்போது அவர் சொல்லக்கூடியது, இது கடவுளுடைய, மனிதன் கடவுளுடைய தன்மைக்கு ஏறுவதற்கு வேண்டிய வாய்ப்பினை கிறிஸ்து வழியாக கடவுள் வழங்கி இருக்கிறார். ஏறுவதும் இறங்குவதும் அவரிலேதான் என்று சொல்லி இருக்கிறார். எனவே அது சொல்லப்பட்டது போல இந்த மறை உண்மையை புரிந்து கொள்வதற்கு கடவுளுடைய வல்லமையால், அதுவும் கிறிஸ்துவினுடைய மீட்பு செயலால் மனிதன் வளர்ந்து மேலேறுவதற்கு, கடவுள் தன்மைக்கு சென்று, கடவுள் தன்மைக்கு என்பதை விட கடவுளுடைய நிலையை புரிந்து கொள்வதற்கு, மறை உண்மைகளை புரிந்து கொள்வதற்கு ஏறி இருக்கிறான். ஏறுவதற்கான ஆற்றலை கடவுள் கொடுத்திருக்கிறார். எனவே அதை புரிந்து கொண்டு அதை வெளிப்படுத்துவதற்கு கடவுள் இந்த வாய்ப்பினை இந்த மனிதர்கள் வழியாக, இறையியலார்கள் வழியாக வழங்கி இருக்கிறார். இன்னும் படிப்படியாக ஒவ்வொருவரும் நமக்கு இந்த மறை உண்மைகளை தொடக்க கால கிறிஸ்தவர்கள் முதல் அன்றைய கால தந்தையர்கள், திருச்சபை தந்தையர்கள் வழியாக நமக்கு இந்த மறை உண்மைகள் எல்லாம் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பினை கடவுள் வழங்கி இருக்கிறார். எனவே நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, அதுதான் கடவுள் தன்னையே முழுமையாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் தன்னை பற்றிய அறிவை புரிந்து கொள்வதற்கு, யாரெல்லாம் அவர் அருகில் செல்கிறோமோ, பேதுருவை போல கிறிஸ்துவின் அருகில் சென்று அவரை ரசித்து அவருடைய மறை உண்மைகளை புரிந்து கொள்வதற்கு நாம் முற்படும் பொழுது நிச்சயமாக கடவுள் அதை வாய்ப்பாக வழங்குகிறார். கடவுளை அன்பு செய்யும் பொழுது, முயற்சி என்பதை விட கடவுளை அன்பு செய்து அவரோடு நெருக்கமாக அவருடைய வாழ்வு செயல்பாடுகள், கடவுளுடைய இருப்புத்தன்மை அனைத்தையும் புரிந்து கொண்டு அன்பு செய்யும் பொழுது அதன் ஆற்றலால், கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த கிருபையால் நாம் அவருடைய மறை உண்மைகளை புரிந்து கொள்ள முடியும். கடவுள் நம் அருகில் இருக்கிறார். கடவுளுடைய மகன் என் அருகில் இருக்கிறார். அவர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன், இங்கு நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். எனவே இந்த மீட்பு பணியில் கடவுள் நம் மீது இரக்கம் காட்டியிருக்கிறார். அவரை புரிந்து கொண்டு நாம் வாழ்வு பெற வேண்டும் என்ற மறை உண்மையை பேதுரு புரிந்து கொண்டது போல நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் எது வாய்ப்பாக கொடுக்கப்பட்டாலும், எது நமக்கு அருளாக கொடுக்கப்பட்டாலும், வாய்ப்புகளை எல்லாம் கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக, ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பினை எல்லாம் வழங்கி இருக்கிறீர். எனவே உமக்கு கொடையாக, எனக்கு கொடையாக நீர் கொடுத்துள்ளதை மக்களுக்கு நான் கொடையாக வழங்கவும், இந்த அறிவையும் ஞானத்தையும் மறை உண்மைகளை பற்றிய அறிவையும் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். இது மக்களுக்கும் நான் கொண்டு சேர்த்து அனைவரும் உம்மை அன்பு செய்யவும், உம்மை அறியவும், உம்மை அன்பு செய்யவும், உம்மோடு பயணிக்கவும், திட்டத்தை வெளிப்படுத்தவும், இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் வேண்டிய ஆற்றலை, ஞானத்தை எங்களுக்கு தந்தரலும். இது நாங்கள் பிள்ளைகளாக இருக்கிறோம், உம்மை சார்ந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களை பாதுகாத்தரலும் என்ற மனநிலையோடு, நம்பிக்கையோடு நாம் பயணம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன.
எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்ற வாய்ப்புகளை, நாம் பெற்ற ஞானத்தை, நாம் பெற்ற அதிகாரத்தை பணியாக பிறருக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தி இறைவனுக்கு புகழ் சேர்க்க அருள் வேண்டுவோம். இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் நம்புகிறேன், மாறினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் திருச்சபை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையோடு நமது வேண்டல்களை, விருப்பங்களை, தேவைகளை இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பித்து இறையருளை மன்றாடுவோம். நல்லாய நாம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்துகின்ற முதன்மை பணியாளர் எம் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவியர், நற்செய்தி பணியாளர்கள் அனைவரும் உம் தெய்வீக ஞானத்தால் நிரப்பப்பட்டு உமக்கு சாட்சிய வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனுக்குரிய பண்புகளை வாழ்ந்து காட்டியவரே எம் இயேசுவே, மத, இன, மொழி கடந்து மனித நேயத்தோடு மக்களை வழி நடத்தக்கூடிய ஆயனுக்குரிய பண்புகளில் சிறந்த நாட்டு தலைவர்களால் எம் நாடு வழிநடத்தப்பட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளின் பங்காளனே இறைவா, ஒடுக்கப்பட்டோர், ஒதுக்கப்பட்டோர், புலம்பெயர்ந்தோர், ஏழைகள், அன்றாட கூலி தொழிலாளர்கள் அனைவரின் மனித மாண்பு மதிக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் மருத்துவரே இயேசுவே, சித்தர்கள் வாழ்ந்த இப்பாரத பூமியிலே, சிவகங்கை சீமையிலே, முத்துப்பெட்டி கிராமத்தில் சித்த மருத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து மரியின் ஊழியர் சபையினரால் இயங்கி வரும் சித்த மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள், அருட்சகோதரிகள், மருந்து தயாரிக்கும் உதவியாளர்கள் இங்கு வந்து சிகிச்சை பெறும் அனைவரும் உடல் உள்ள ஆன்ம நலம் பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
பணிவிடை புரியவே வந்தேன் என்றவரே இயேசுவே, குன்றில் மேலிட்ட விளக்காக ஒளிந்து சுடர்விடும் மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் அருள் பணியாளர்கள் அன்பர்கள் அத்தனை பேரும் உடலுள்ள ஆன்மநலம் பெற்று இறையாட்சி பணியை தொடர வரமரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த காலை பொழுதிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒன்றாக இணைத்திருக்கிறீர். எனவே நன்றி செலுத்துகிறோம். இந்த 21வது ஞாயிறு விழாவை கொண்டாடக்கூடிய எங்களுக்கு உமது வார்த்தையை எங்கள் தெளிவாக கொடையாக வழங்கி இருக்கிறீர். அதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை செயலாற்றுவதற்கு வேண்டிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு வழங்கியருளும். குறிப்பாக இந்த நாளிலே இந்த அன்னை நலவாழ்வு மையத்தில் பணியாற்றக்கூடிய அருள் சகோதரிகள், இந்த இல்லத்தில் தங்கி உதவி புரியக்கூடிய அனைத்து நபர்களையும் நினைத்து பார்த்தும் பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசிர்வதித்தலும் புனிதப்படுத்தியலும் அவர்களுக்கு வேண்டிய ஆற்றலையும் பணி செய்வதற்கு வேண்டிய மனப்பக்குவத்தையும் தொடர்ந்து இங்கு வந்து செல்வோர் அனைவரும் நலம் பெற்று வளம் பெற்று வாழவும், உமது வல்லமையால் அவர்கள் நிறைவு பெறவும், உமது பாதுகாப்பால் அவர்கள் வழிநடத்தப்படவும், தொடர்ந்து இந்த இல்லம் உமது அருளின் இல்லமாக, உமது வல்லமை பொங்கி எழும் இல்லமாக இருப்பதற்கு நீர்தாமே கிருபை செய்தரல வேண்டுமாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த பலியிலே பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். அனைவரையும் ஆசிர்வதித்து புனிதப்படுத்தி உம்மை சார்ந்தவர்களாக நாங்கள் வாழ்கிறோம் என்ற மைய சிந்தனையை உண்மையை புரிந்து கொண்டு அவருடைய கிருபையால் உமது கிருபையால் நாங்கள் வாழ்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு வாழக்கூடிய மனப்பக்குவத்தை ஒவ்வொரு மக்களுக்கும் வழங்கி அதன் வழியாக உமக்கு புகழ் சேர்க்க அருள் புரிய வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம்மாவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பழிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையை உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எமது மறைமாவட்டத்தின் பாதுகாவலர் புனித அருளானந்தர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். அது இறைவனை புகழ்ந்திடுவோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். எழுந்தளிவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சிறியலும் என் ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.